வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அன்று விஜயகாந்த் இன்று விஜய் என்று சொன்ன வடிவேலு. இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு மெசேஜ் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திமுகவின் நட்சத்திர பேச்சாளராக மாறி அரசியல் களத்தில் பிரச்சாரம் செய்து வந்தார் வடிவேலு. இவர் இப்பொழுது திமுகவின் மேடையில் ஏறி உள்ளார். மீண்டும் அவர் இந்த முறை விஜயகாந்த் இல்லை, விஜய் என்று திமுக வட்டாரங்கள் கூறி வருகின்றன. அதாவது வடிவேல் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியான மாமன்னன் திரைப்படத்தின் மூலமாக மீண்டும் சினிமாவில் கம்பேக் கொடுத்துள்ளார். அவர் விஜயகாந்துடன் பல திரைப்படங்களில் இணைந்து பணிபுரிந்தார். இந்த நிலையில் விஜயகாந்த் மறைவிற்கு செல்லாத வடிவேலு பல விமர்சனங்களுக்கு ஆளானார். ஆனால் இந்த நிலையில் அவர் கலைஞர் கருணாநிதியின் சமாதி புதுப்பிக்கும் நிலையில் நடைபெற்ற விழாவிற்கு பங்கேற்றார் வடிவேலு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அதாவது இந்தி ஒழிப்பு பிரச்சார மாநாட்டில் நடிகர் வடிவேலு திமுக மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் அவரிடம், நீங்கள் அடுத்து விஜய் எதிராக பேசுகிறீர்களா என்று கேட்ட கேள்விக்கு அவர் சிரித்து கொண்டே சென்று விட்டார். இவர் விஜயகாந்துடன் பல திரைப்படங்கள் இணைந்து பணிபுரிந்தார். ஆனால் அவருக்கு எதிராக பல மோசமான விமர்சனங்களை மேற்கொண்டார். இந்த நிலையில் இவர் விஜயுடனும் பல திரைப்படங்கள் இணைந்து நடித்துள்ளார். அவருக்கு எதிராக பேசப்போகிறாரா என்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம். இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.